பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கொடுக்கலான்னு நினச்சேன். அதனால தான் பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணேன். வாங்க நான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு சேர்த்து குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டை சேர்த்து வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக வதக்கி எடுத்துட்டு அதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா கேரட், உருளைக்கிழங்கு, தக்காளி இந்த மூணையும் சேர்த்துமே வதக்கி எடுத்துருக்கேன். உங்ககிட்ட எந்த வெஜிடபிள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் மசாலா சேர்க்க போகிறேன். என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள் இது தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே சீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மசாலா வச்சுட்டு வெஜ் மசாலா வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மயோனஸ் சாஸ் வச்சு இதை அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.